ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் திமுகவினர் பிரச்சாரம் செய்தபோது கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் நிர்வாகிகளை ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் அம்மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் திமுக காங்கிரஸ் கட்சியினர் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் செல்வராஜ், சக்திவேல் ஆகிய இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏற முற்பட்டபோது திமுக நிர்வாகியான மணிமாறன் என்பவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளால் திட்டி கீழே தள்ளியதில் அவ்விருவரும் காயமடைந்தனர். பின்னர் அவர்கள் கோபி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அநாகரிக செயலில் ஈடுபட்ட திமுகவினர் தங்கள் செயலுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். கோபி இதுக்கு பிரச்சாரத்துக்காக வந்தங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் தாழ்த்துப்பட்ட நீங்கள்லாம் கீழே மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாள் நகர சேர்மன் இந்த நகர செயலாளர் மணிமாறன் பிடிச்சி எங்களை கீழே தள்ளி விட்டு அப்படிங்க, வண்டி விட்டு கீழே தள்ளி விட்டு அப்படிங்க. நான் கீழே விழுந்த மொக்கடி பட்டுருச்சுங்க, முழங்கையில் வலிக்குதுங்க. கோபி ஜிஹெச்சில் அட்மிஷன் ஆகணுங்க. நாங்கள் திமுக முன்னாள் நகர செயலாளர் மணிமாறன் மேலே பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணால் தான் நாங்கள் விடுவோம். ஆனால் அதுக்கு பின்னால் தான் நாங்கள் இந்த திமுகவுக்கு நாங்கள் அவசர மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களின் நண்பர்கள் என்றும் சமூக நீதி காவலர்கள் என்றும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் திமுகவினர் இதுபோன்ற கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.